யாருமா நீ? எதுக்குமா என் கையை பிடிச்சி இழுக்கிற? கையை விடுமா. நான் ஏன் கையை பிடிச்சேன்னு உங்களுக்கு தெரியலையா? தெரியலம்மா. எதுக்குமா என் கையை பிடிச்ச? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நான் யாருமா? நீங்க ரேபிட் ஓட்டிட்டு இருக்கீங்கல்ல, லேடிஸ் எல்லாம் கூட்டு போய் பைக்ல விட்டு வரீங்கல்ல. இந்த பாருமா, தேவையில்லாம இதெல்லாம் பேசாத. அது என் பர்சனல். நீ யாருன்னு முத சொல்லு. உனக்கு என்ன வேணும்? எதுக்கு என் கையை பிடிச்ச? லைஃப் லாங் உங்க கூட இருக்கணும் தாங்க கையை பிடிச்சிருக்கேன். உண்மையாவா? ப்ராமிஸா. என்னங்க மாமா? சீக்கிரம் வாடா. இருங்க மாமா, பால் காய்ச்சிட்டு இருக்கேன்ல. ஒரு அற்புதமான பொண்ண ஆண்டவன் எனக்கு கொடுத்திருக்கான். சூப்பர். ஏ மொட்டை, நீ ஜெயிச்சிட்டடா. ஜெயிச்சிட்டடா. இனிமே உன்னை எவனும் கிண்டல் பண்ண முடியாதுடா. கருப்பு வரேன் மாமா. ஆட சீக்கிரம் வாடா. வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, ஏலக்காய் எல்லாம் போட்டு திக்கா காய்ச்சி கொண்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. டே மொட்டை, இதுக்காகத்தானடா துடிச்ச. உன் கனவை நிறைவேத்திட்டடா. கல்பு. ஐயோ வெயிட் பண்ணுங்க மாமா. வா வா வா, சீக்கிரம் வா. எங்கே அவள் தேடினேன் கிடைக்கவில்லை, இப்ப தானா வந்தது. கல்பு, கல்பு குட்டி. தோ வரேன் மாமா குட்டி. ஆகா, அடடடா, படத்துல பார்த்ததுமா. இன்னைக்குதான் முதல் ராத்திரியே பாக்குறேன். வேணாம் 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 வேணாம். நீ கொடுக்க கூடாது. உன் கையால கொடுக்கற பாலை நான் குடிக்க கூடாது. ஏன்னா எத்தனையோ பேர் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சரி. அப்படி இருக்கும்போது எனக்கு நீ வாழ்க்கை கொடுத்துருக்க, இறக்கப்பட்டு பாவப்பட்டு கொடுத்துருக்க. அதனால இந்த லைஃப் ஃபுல்லாவே உனக்கு நான் சேவகம் பண்ணணும். என் மீதி இருக்கிற வாழ்க்கை ஃபுல்லாவே உனக்காக நான் அர்ப்பணிக்க ஆசைப்படுறேம்மா. நான் உன் வேலைக்காரன். நீ வாடான நான் ஓடி வருவேன், நீ போடான போயிருவேன். ஓகே கல்பு, உன் காலையிலே நாய் மாதிரி கிடப்பேன். என் செல்ல அம்மா. இப்ப இந்த பாலை நான் உனக்கு ஊத்தி தருவேனா? ஓகேயா? சரிங்க. குடுமா. சார், நேத்து எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் சார். அதனால சார், நேத்து என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நான் சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிருந்தேன் சார். சரி. அப்போ என் பொண்டாட்டி பால் சொம்போட உள்ள வந்தா சார். பின்ன சரக்கோட வருவாங்கன்னு எதிர்பார்த்தியா? சார், ஒரு ப்ளோவா சொல்லும் போது நீங்க ஏன் சார் உள்ள வர்றீங்க? யோ, நான் எங்கேயா உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள உள்ள வரேன்? ஏங்க நீங்க சும்மா இருங்க, நான் சாரு கிட்ட விளக்கமா சொல்லிக்கிறேன். யோ, நீ சும்மாரியா? அவங்க சொல்லிட்டான். என்ன நடந்துச்சுன்னு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார், நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் சொம்போட ரூமுக்குள்ள போனேன். இந்த ராஸ்கல் ஏன் வந்தன உன்னை திட்டினானா? சொல்றா, திட்டினியா? சொல்லு. இந்த மாதிரி ஒரு பொண்ண, அதுவும் பஸ் நைட் அன்னைக்கு, உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. உள்ள தள்ளி கும்பரு கும்பர்னு கும்பரணும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வலிக்குதாங்க சார்? ப்ளீஸ் சார். ஏங்க ஏன் இப்படி கத்துறீங்க? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? கத்தாம என்ன பண்றது? எங்க வந்தாலும் என்ன பேச விடுறான்? ஃபர்ஸ்ட் நைட்னு ஆரம்பிச்சாலே புடிச்சுக்கிறேன். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சரி, சொல்லி தொலையா. நான் எதுல விட்டேன்? யோ, அத தாயா நானும் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுலயா விட்ட? ஏங்க பால்ல விட்டீங்க. ஆமா சார், பால்ல தான் விட்டாரு. கரெக்ட். எனக்கு அப்பவே தெரியும். இவன் தாங்கி தாங்கி வரும்போது இவனுக்கு பால்ல தான் பிரச்சனை. அப்படி என்னதாயா உனக்கு பால்ல பிரச்சனை? சார், ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா,
இத தாயா நான் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே இதை சொல்லி தொலைக்க வேண்டியதானயா? எங்கயா சொல்ல விட்ட? வந்ததுல இருந்து என் பொண்டாட்டிய பார்த்து சொல்லுதானையா விட்டுக்கிட்டு இருக்க. சாரிம்மா, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. உங்களை கொஞ்சம் தரவா செக் பண்ணணும். போமா போ. டாக்டர் உன்னைய அப்படியே தரவா செக் பண்ணணுமா? போமா. சார், பிரச்சனை அவருக்கு தான் சார்.